கீழ்குப்பம் கதிரேசன் சுப்பிரமணியன். நீங்கள் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி. நீங்கள் நேர்மை இல்லை, நடுநிலைமையாக இல்லை உங்களுடைய அரசியல் பார்வை. அரசியலில் கஞ்சா, டாஸ்மாக், அதனால் அழிகிற இளைஞர்களும் சேரும் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு பதில் இல்லை. நான் என்ன நினைக்கிறேன், என்னுடைய அதை பற்றி பல ஒப்பீனியன் இருக்குது, கருத்து இருக்குது. அது நான் டாக்டர்ன்றதாலையும் சொல்லலாம். டாக்டர்னா சும்மா பேருக்கு இல்லை. இங்கே இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு கருத்தை சொல்லியிருந்தீங்க. அது நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி பேசலாம். அது அநேகமாக சமூக நீதி இல்லைனா ரிசர்வேஷன், இடஒதுக்கீடாக இருக்கும். அதை பற்றி நான் இப்போ சொல்லிட்டேன், பலமுறை சொல்லிட்டேன். இடஒதுக்கீடுன்றது நடக்க போகிறது கிடையாது. இது காவேரி பிரச்சனை, நெய்வேலி பிரச்சனை, இல்லை ஏதாச்சும் திடீர்னு மேக தூதானேன்னு ஏதாச்சும் ஒரு அடி ஏற்றணும், 2 அடி ஏற்றணும், அதெல்லாம் 50 வருஷம் பண்ணி ரெண்டு தலைமுறை எல்லாம் போய் சேர்ந்துட்டானுங்க. மக்கள் வேறு முறை வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கானுங்க. இப்போதைக்கு எனக்கு முக்கியம் மக்களுக்கு என்ன தேவைன்னா, குப்பைங்களை அகற்றணும், சாக்கடை ஒழுங்காக இருக்கணும், நல்ல மருத்துவமனை இருக்கணும், நல்ல பள்ளிக்கூடம் இருக்கணும், நல்ல சாலை இருக்கணும். அதான் என்னுடைய அரசியலுடைய அடிப்படைன்னு நான் சொல்லுவேன். முக்கியமாக சாக்கடைகளையும் குப்பைகளையும் தூக்கி கடாசணும். இப்போ காலேஜில் கூட எக்கச்சக்கமாக வந்துட்டு, அளவுக்கு மீறி வந்துட்டுது. புரோஜனம் இல்லாத காலேஜுங்க நம்ம பக்கத்துலேயே நிறைய புரோஜனம் இல்லாத பள்ளிக்கூடம்லாம் இருக்குது. அதெல்லாம் பணத்தை அள்ளி வீணாக்குறானுங்க. அது உங்களுக்கு சத்து இருக்குது. அவன் சொந்த முடிவு, அவன் பிள்ளையை எப்படி வளர்க்கணும், எந்த ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்றது அவன் முடிவு. என்னை பொறுத்தவரைக்கும் பிள்ளையை வளர்க்கணும்னா ஆத்தாப்பா நிறைய நேரம் செலவு பண்ணணும். நிறைய கடன் வாங்கி பெரிய பள்ளிக்கூடத்தை அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அந்த லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக பிள்ளைங்களை பார்க்காத நாடு மாதிரியோ இல்லை ராத்திரியும் பார்க்கணும், ஊரில் இருக்கும்போது எங்கேயோ லாரி ஓட்டிலாம் சம்பாரித்து ஏதோ ஒரு வேலையை செஞ்சு, பிளம்பராக இருக்கலாம், ஏதோ ஒரு வேலையை செஞ்சு பணத்தை அள்ளி கொண்டு போய் அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கறதால பிள்ளைங்க புத்திசாலி ஆகிறது இல்லை. அப்படிப்பட்ட பிள்ளைங்கள்லாம் கடைசி வரைக்கும் பணத்திலேயே தான் படிக்கும். கடைசியில் மனுஷன் ஒழிஞ்சு போய் மனவேதனைக்கு வந்துடுவான். இதான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா, நான் சொல்கிறதுக்கு ஒரு பிரச்சனை எடுக்கிறோன்னா அது ஒரு தெளிவாக சிந்தனை செய்யணும். அது நமக்கு எப்படி சரியான்னு பார்க்கணும், சமுதாயத்துக்கும் சரியான்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் எதுவும் ஒழுங்காக இருக்கும். அது மாதிரி தான் டாஸ்மாக் கடையும் கஞ்சாவாக இருக்கலாம், வேறு எதாக இருந்தாலும் இருக்கலாம். இது நான் ஜூன் மாதம் ஊருக்கு வரதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக ஒரு ஊருக்கு, எங்கள் ஊரில் சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக தோப்பள்ளியில் இருக்கிறோம்லாம் அவங்களே சொன்னானுங்க. எங்கள் ஊரில் இருக்கிற பசங்கள்லாம் நிறையா பண்ருட்டிலேருந்து 2000 கஞ்சா வாங்கி பைக்கில் கட்சி கொடி கட்டின்னு வரானுங்க. இல்லை அது பைக்காக இருக்கலாம், காராக இருக்கலாம். இது 10,000 விற்கிறானுங்க. பிடிப்பட்டால் அவனுக்கு அரசியல்வாதிங்க அவங்கள போலீஸ்லேருந்து காப்பாற்றி விட்றானுங்க. இதை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த தோப்பூர் கோயில் கூட ஒரு படையலுக்கு நினைக்கிறேன், அரசப்பா அவங்க வீட்டு படையலுக்கு. அப்போல்லாம் வரும்போது நான் கவனித்தேன் அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை பிரதிபலிக்குதுன்னு. இந்த டாஸ்மாக் கடை, கஞ்சா பிரச்சனை, சாராய பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனையாகவே நான் நினைக்கல. அது சிகரெட் குடிக்கிற மாதிரி தான். நான் திருத்தர சொல்லியிருக்கிறேன், நான் மது ஒழிப்புக்கு எதிர்ப்பானவன். மது இருக்கணும், மாது வாழ்க்கைக்கு தேவை. அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன், பொம்பளைங்களுக்கு இஷ்டப்பட்டால் மது தேவை, அவளுடைய ப்ரிஃபரன்ஸ், இல்லைன்னா ஆம்பளை தேவை. அதாவது வாழ்க்கையில் சொல்கிறேன். அது இல்லாதவன் சன்னியாசி கின்னியாசின்றவனா அவனும் தான் படுவ வைக்கணுங்க. அவனும் உண்மையை நல்ல வாழ்க்கை அனுபவிக்கிறவனுங்க. சரி, அதை பற்றி நான் போக விரும்பல. நான் திமுக ஆட்சியில் அந்த மது விலக்கை ஒழிச்சிட்டு கருணாநிதி சாராய கடை நம்ம மருங்கூர் ஏரி மோட்டில் திறந்தப்போ, நான் அப்போல்லாம் அந்த இன்டர்வல் சொல்லுவாங்க, யூரின் இன்டர்வல் சொல்லுவாங்க. 10:30 மணிக்கெலாம் ஸ்கூலு, நம்ம ஹைஸ்கூலில் மருங்கூர் ஸ்கூலில் வரும்போது வந்தால் எல்லாம் தள்ளாடிக்கிட்டு வரான். புதுசாக குடிக்கிறானா, அதாவது அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறானுங்க. புதுசாக குடிக்கிறான், அவன் மூஞ்சை பார்த்தாலே தெரியுது அவன் குடிகார கமிட்டி அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி தான் குடிச்சுட்டு இருக்கான். என்ன வித்தியாசம்? இப்போ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, போலீஸ்க்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் அவனுங்க தைரியமாக வெளியே உலாவனானுங்க. அதே மாதிரி சாராயம் விற்கிறவனும் போலீஸ்க்கு மாமூல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, திருட்டுத்தனமாக சாராயம் விற்க வேண்டியதில்லை. இதனால் அதான் ஒரு வித்தியாசம். தவிர நான் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு தெரிஞ்ச வழியும் எங்கள் தாத்தாலாம் ஏதாச்சும் முக்கியமான வீட்டில் விசேஷம்னா எல்லோரும் கொடுத்துட்டு கொஞ்சம் சாராயம் குடிச்சிருக்கோம் எல்லாமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல. என்ன வெளியெல்லாம் சில பேர் சாராயம் குடிப்போம். எப்போ குடிக்க ஆரம்பித்தேன்? குடிக்கிறதுனா நான் வெறும் குடியாக நான் சொல்ல, அது ஒரு உணவோட ஒரு அங்கம் மாதிரி. ஸ்பெஷல் அக்கேஷன், ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் எல்லாம். இந்த தாத்தாவுக்கு நான் 35 பேரப்பிள்ளை நாங்கள் மணிகாரனுக்கு சொல்கிறேன், மணிகார தாத்தா குமரசாமிக்கு.
அப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம். அப்பயும் ஒரு 20 இருக்கனால அதெல்லாம் வந்து வரிசையில் உட்காந்து சாப்பிடும்போது எல்லோரும் கொஞ்சம் கொடுத்து குடிக்க சொல்லுவாங்க. அது வந்து குடியாக எங்களுக்கு தெரியல. எதுக்கு சொல்லாங்க, சாராயம் கஞ்சா எல்லாம் எப்போ இருக்குது. வேணால் கஞ்சா வேணால் கொஞ்சம் புதுசாக இருக்கலாம். இப்போ பஞ்சாபில் இருக்கிறவனுக்கெல்லாம் அவனுக்கு ரொம்ப சாராயத்தாலையும் பல குடும்பங்கள் அழிஞ்சு போயிருக்கு. இங்கே இருக்கிற பஞ்சாபி கூட அங்கேருந்து வந்தானுங்கன்னா எவ்வளோச்சும் கல்யாணம் இல்லை எவனாச்சும் கல்யாணம் பண்ணிட்டு வராங்க, எல்லாம் குடிக்க போதை ஆகிடுவாங்க, அடிமையாயிடுவாங்க. எல்லாம் ஆப்கானிஸ்தான்லேருந்து காஷ்மீர் வழியாக நிறையா வருது. பாகிஸ்தான் பார்டர், ஆப்கானிஸ்தான் காஷ்மீர் பார்டர் மூலமாக எல்லாம் வருதுன்ட்டு அதுக்கு தான் அவனுங்க ஆம் ஆத்மி கட்சிக்கு வந்து ஓட்டு போட்டானுங்க. அதுக்கு மீதி எந்த கட்சியும் அதனால சமுதாயம் சீரழிஞ்சு போகுதுன்னு. அது இப்போ அதானி வந்து நான் வந்து அரசியல் பேசல, உண்மையை சொல்கிறேன். அதானி எல்லா போர்ட்டையும் கான்ட்ராக்ட் எடுத்தான். அந்த போர்ட்டில் இருக்கிற செக்யூரிட்டிலாம் உண்மையாக பார்த்தா அரசாங்கத்து கையில் இருக்கணும், ஆனால் கிடையாது. அந்த போர்ட் மூலயமும் இப்போ குஜராத் இன்னும் எல்லா ஈவன் நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த போர்ட்லாம் அவங்க இப்போ தனியார் கையில் இருக்கோ அங்கெல்லாம் வந்து போதைப் பொருள்கள், தங்கம் கடத்தல் எல்லாம் நடக்குது. எல்லாம் தெரிஞ்சது தான். கேட்ட உண்மையா நீ பொய் சொல்கிற அப்படின்னு உண்மை எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம ஊர்லேயே எவன் கஞ்சா விற்கிறான், எவன் அட்டூழியம் பண்ணுறான், எந்தெந்த அரசியல்வாதி எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறானோ எல்லாம் தெரியும். ஏன்னா அவன் பின்னாடி தான் போய் நிற்பான். எனக்கு சில சமயம் பார்ப்பேன், எல்லாம் சில பேர் பேசியிருக்கேன்னா நான் இந்த கட்சியை சேர்ந்தவன், இந்த தலைவர் என் தெய்வம்னா அவன்கிட்ட ஜாகிரதையாக இருப்பான். இவனை திருத்த முடியாது, இவன் ஒரு மாதிரி நோய்வாய்ப்பட்டவனுங்க, அவன் வந்து வெளிநாட்டு போயிருக்கலாம், இல்லை பெரிய அறிவாளி, நம்ம சொல்ல ப்ரொஃபஸருக்கு நம்ம பேராரிசின்னு சொல்ல மாட்டோம், முனைவருவானுங்க, இது மாதிரி புது பேர்லாம் சொல்லிட்டு அலையிறானுங்கல்ல, இது மாதிரிலாம் கதை விட்டுட்டு இருப்பானுங்க. அப்புறம் கேட்டால் தமிழ் போராளி இப்போ பிரபாகரன் ஆளுன்னுவானுங்க. அது பிரபாகரன் விட்டால் வேறு எவனும் அங்கே தமிழன் இல்லைன்ற மாதிரி. இலங்கை தமிழர்களே அவனுங்க இந்த தலைமுறைலாம் எங்கெங்கேயோ போயிட்டு பல நாட்டில் கனடா, சுவிட்சர்லாந்து, யூரோப், இங்கிலாந்து எல்லாம் பெரிய அரசியல்வாதி இருக்கானுங்க. யுனைடெட் நேஷன்ஸுக்கோ வேறு எங்கேயோ போனால் இந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதி முட்டா பசங்களாம் அவங்களுக்கு தேவையில்லை. அந்த காலத்தில் எல்லாம் வைகோ நெடுமாறன் இருக்கும்போது ஓரளவு அந்த போராளி இருக்கும்போது எல்லாம் இருந்தானுங்க. இப்போலாம் ஈவன் பிரபாகரன் பெரிய கொம்பு கிடையாது. அவனை 3 தடவை அரெஸ்ட் பண்ணி ஷூ காலால் உதச்சி, அது வந்து இன்னொரு நாள் பேசணும்னு நினச்சேன். அவன் வந்து அரசாங்கத்தால், கொழும்பு அரசாங்கத்து சிங்களத்து அரசாங்கம்னு சொல்லுவாங்க இல்லை, அவங்க கையாலே பணம் கொடுக்கப்பட்டு கொழும்புலேருந்து திரும்ப போய் தமிழர்களுக்கு கொண்டவன் தான் பிரபாகரன். அவன்கிட்ட ஒன்றும் ஒரு யோக்கியதை கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த அந்த இராணுவத்தில் இருந்தவர் பற்றி விவரம்லாம் எனக்கு நான் ஒரு பேட்டி எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு, இன்னும் உண்மைன்னு சொல்லி. எனிவே நான் டாபிக் மாறலை. எதுக்கு சொல்ல வரேன்னா, எவன்லாம் இந்த தமிழ் போராளிக்காக போராடுறோம், கஞ்சாவை ஒழிக்கணும், கற்பழிப்பை ஒழிக்கணும், பெண் பாலியல் இதை ஒழிக்கணும், சாராயத்தை ஒழிக்கணும்னு சொல்லணும், அவனுங்க எல்லாமே ஐக்கிய பசங்க. அவனுங்க தான் இது மாதிரி சட்டத்துக்கு விரோதமான செயல்களை இளைஞர்களை ஈடுபட வச்சு அவங்கள காப்பாற்றுறோன்னு சொல்லி ஒழிச்சு கட்டுவானுங்க. அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் இந்த ஜாதி கட்சி எப்படி உருவாச்சுன்னு. கள்ள சாராயம் விற்று தான் அவனை கட்சி நடத்தினானோ, அப்புறம் சொஃபிஸ்டிகேட்டட் ஆகிட்டானோ, அப்புறம் சாராய கடை மாமூல் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டானோ. அதான் வித்தியாசம். என்ன தீர்வு? என்ன இந்த கஞ்சாவை ஒழிப்போம், மதுவை ஒழிப்போம்னாலும் விட்டுடுங்க, அதெல்லாம் நடக்க போகிறது கிடையாது. இந்த நாட்டில் ஓரளவுக்கு, இந்த நாட்டினா யூரோப்பில் கூட பல நாடுகளில் ஒரு சிகரெட்டு கூட ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வாங்கிட்டு வரணும்னா ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அதாவது கஸ்டம்ஸ்க்காக. அதே மாதிரி வைன் பீவரேஜஸ், அது மாதிரி ஆல்கஹாலிக் பீவரேஜஸ் வாங்கினா கூட சாராயம் சம்மந்தப்பட்ட மது வகையை கூட ஒரு அளவுக்கு மீறி எடுத்து வர முடியாது. ஃப்ரீ எக்கனாமிக் என்ன சொல்கிறது, ட்ராவல் இருந்தால் கூட. அதே மாதிரி தான் கஞ்சாவும் ஓரளவு எல்லாம் வச்சுருக்கலாம், லீகலாக ஒரு அளவு வச்சுருக்கலாம். அதனால் கஞ்சா வச்சுருக்கிறதோ கஞ்சாவை பயன்படுத்துறதோ தப்பு கிடையாது, அவன் சொந்த வெறுப்பு அது. அதேமாதிரி டாஸ்மாக் கடையால் தான் குடியாரம் இல்லை இருக்கான்னு சொல்ல மாட்டேன். அதுக்கு தான் டாஸ்மாக் கடைக்கு பதிலாக எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் ஆஃப் லைசன்ஸ் சொல்லுவாங்க, லைசன்ஸ் கொடுத்து எங்கே வேணாலும் விற்கலாம் அப்படின்றது. இப்போ வந்து குடிக்கிறதால பிரச்சனை வருதில்லை, அந்த ஒரு இடத்துல கூடி சேர்ந்து அதுலேருந்து கொஞ்சம் கொள்ளடி, நீங்கள் சொல்லிங்களா பாட்டிலுக்கு 10 ரூபா இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறதுலாம், அது மாதிரி அட்டூழி நடந்து அதில் ஒரு ரவுடிஸ் உருவாகிறதால தான், அந்த ரவுடிஸை வச்சு அரசியல் கட்சிக்கு நடத்துறதால தான் குடியரவுதெல்லாம். அதனால் நிறைய பல கொள்ளை எல்லாம் அட்டூழி நடக்கிறதுக்கு எல்லாமே அடிப்படை காரணமே எவன் யோக்கியமாக இதெல்லாம் ஒழியணும்னு சொல்கிறாங்களோ அது மாதிரி அரசியல்வாதிங்க, எல்லா அரசியல்வாதிகளும், எல்லா அரசியல் கட்சிகளும், எல்லா அரசியல்வாதிகளும் சரியும் நல்ல அரசியல்வாதிகளும் இருக்கானுங்க. நான் சொல்கிறது பிடிஆர் தியாகராஜ் மாதிரிலாம். ஆனால் எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்தவனும் ஏதோ வகையில்
சம்மந்தப்பட்டிருப்பானுங்க. அதனால் இந்த கஞ்சா, இந்த சாராயம், டாஸ்மாக் கடையெல்லாம் வந்து ஒரு அரசியல் பிரச்சனை கிடையாது, ஒரு அரசாங்க பிரச்சனை கிடையாது, ஒரு ஆட்சியின் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் நம்மளுடைய பிரச்சனை, மக்களுடைய பிரச்சனை. அதுக்கு என்ன தீர்வு? எங்கள் குடும்பத்திலே நிறைய இருக்கிறானுங்க. அதெல்லாம் அவனுங்க கூட நம்ம சொல்லப்போனால் நம்மளே வீணாக தான் போவோம். அதனால் கஞ்சா குடிக்கட்டும், சாராயம் குடிக்கட்டும், அவனை தான் அழிச்சிக்கிறான். இவனால மீதி பேருக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. நான் நிறைய பேர் வரேன், ஊருக்கு வரேன், எல்லாம் சாவப்புறம் தான். இருந்தாலும் நிறைய பேர் இப்போ பார்க்குறதில்ல. என்னடா இப்போ வந்து தொந்தரவு பண்ண மாட்டான்லே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக கூட இருக்குது சில பேர், அந்த குடியாரனை காணாமல் அப்படின்ட்டு. அதனால் கஞ்சா, டாஸ்மாக் இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அது வந்து சட்டப்படி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் சொல்லுவேன், பரவலாக கிடைக்கணும்னு சொல்லுவேன். வேறு ஒன்றும் இதில் வந்து போராட்டத்துக்கோ வேறு கட்டுப்படுத்துறதுக்கோ ஒன்றும் கிடையாது. ஓகே சுப்பிரமணி, கதிரேசன், நான் சொல்கிறது உனக்கு பிடிக்காது, எவனுக்கும் பிடிக்காது, அதை பற்றி கவலை கிடையாது. இது நிலைமையை மாற்றிக்கிறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் நேர்மையாக ஒரு அரசியல் பார்வையாக இருக்கா அப்படின்னு சொன்னீங்க, கேட்டிங்கள, அதுக்கு பதில் அடுத்தது சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப நேரம் போகுது. அதனால் எல்லா போதைப் பொருட்களும் சட்டப்படி எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லா வகையான மதுபானங்களும் சட்டப்படி எல்லாருக்கும் கிடைக்கணும். அது வந்து வருஷம் கான்ட்ராக்ட், இது லீஸ், அந்த ஏலம் விட்டு கொள்ளை அடித்து அதில் சட்டவிரோதமான ரவுடிங்களை உருவாக்குற இடமா இருக்கக்கூடாது. எப்படி எண்ணெய், ஜூஸ் இல்லை பாலை விற்கிறாங்களோ பல இடத்துல, அது மாதிரி எல்லாம் அதையும் விற்கணும். ஆனால் ஒரே ஒரு இது சொல்கிறோம், சிகரெட் வாங்குறவனுக்கு 18 வயசு இருக்கணும், மாதிரி மது வகையெல்லாம் வாங்குறவனுக்கு 18 வயசு இருக்கணும்னு சொல்லலாம். அதான் இதில் வந்து பெரிய பிரச்சனை கிடையாது.